கடவுளிடமிருந்தும் அன்பின் குமாரனும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 21வது வசனம் உடைய அனைவருக்கும் நன்றாக தெரிந்த பகுதி ஆன காரணத்தினாலே 19வது வசனத்திலிருந்து 21 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீடர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை முறையெடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து செல்வோம். அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த முதல் ஓய்வு நாளிலே உம்முடைய திரு சமூகத்திலே அமர்ந்து உம்முடைய திருவார்த்தைகளுக்காய் காத்திருப்பதற்கு ஆண்டவர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான தருணத்திலே சங்கீதக்காரருடைய கூற்றை நாங்கள் நினைக்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை தெளிவாக நாங்கள் தியானிக்கவும், கேட்கிற வார்த்தைகளை சரியான விதத்திலே நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளவும் இந்த அருமையான நேரத்திலே எங்கள் உள்ளங்கள் விழித்தெழும்பட்டும் என்றாடி சொல்கிறோம். கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 குழந்தைகள் பெண்கள் கணக்கில் வரவில்லை, புருஷர்கள் மட்டும் கணக்கிலே வருகிறார்கள். 5000 மேற்பட்ட மக்களை இயேசு கிறிஸ்து போஷித்த ஒரு அற்புதமான ஒரு பகுதி. இந்த அற்புதம் எப்போது நடைபெறுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடு மரணத்திற்கு முன்பாக, கிட்டத்தட்ட 1 ஆண்டிற்கு முன்பாக நடைபெற்றது என்பது நான் கருதலாம். இந்த நிகழ்வை, இந்த அற்புதத்தை
நான்கு நற்செய்தியாளர்களும் மிக அருமையாக தங்களுடைய நற்செய்தி நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையாகவே இதே போன்ற ஒரு நிகழ்வு பழைய ஏற்பாட்டிலே வருகிறது. தீர்க்கன் எலிசா 20 வாற்கோதுமை அப்பங்களை கொண்டு 100 பேரை போஷிக்கின்ற ஒரு நிகழ்வு. அது கேட்டார், இன்னும் 20 அப்பங்கள் தான் இருக்கிறது, இங்க இருக்கிறது 100 பேர், இது எப்படி சாத்தியம் அப்படி என்று கேட்டார்கள். ஆனால் அந்த 20 வாற்கோதுமை அப்பங்களை கொண்டு 100 பேர் போஷிக்கப்பட்டதை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 42 முதல் 44 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஆம் அன்பானவர்களே, இந்த அற்புதத்தின் மூலம் 3 மிக முக்கியமான காரியங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, அவருடைய பண்பு என்ன என்பதை இந்த அற்புதம் மிக அழகாக மிக தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதில் முதலாவதாக 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். பாருங்கள், முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை இங்கே யாராக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், மனதுருகும் ஆண்டவராக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அண்மையிலே தான் நம்முடைய இப்போது இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக ஒரு கூட்டம் நடத்தினார்கள். ஏராளமான மக்கள் முண்டியடித்து போனார்கள். அதில் விஜயை பார்ப்பதற்காக ஆர்வக்கோளாறில் ஒருவன் அவன் நடக்கின்ற ரேம்பிலையும் ஏற முற்பட்டான். அவன் ஏற முற்பட்டதோடு அவனை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பவுன்சர்ஸ், நல்ல பலசாலிகள், பாதுகாப்பாக இருந்தவர்கள், அவர்களுக்குடைய கைகலப்பாயிடுச்சு. அவர் தூக்கி வீசிவிட்ட நிகழ்வுகள் எல்லாம் நாம் பத்திரிகையிலே நாம் படித்தோம். இங்கே பாருங்கள், யோவான் ஸ்நானகன் மரணம் அடைகின்றார். அந்த வேதனை, முன்தூதன் மரித்து போய்விட்டான் என்ற வேதனை நிச்சயமாய் ஆண்டவரை குத்தி கொண்டிருக்கு, ஒரு உள்ளத்தை குத்தி கொண்டே இருந்திருக்கு. அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் அவருக்கு தேவை. ஆகையினால் தனிமையை விரும்பி தனிமையான இடத்துக்கு தன்னுடைய சீடர்களோடு அவர் போகின்றார். படகிலே போகின்றார். நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும், இயேசுனுடைய புகழ் எல்லாரும் பரவிற்று. மக்கள் ஆர்வக்கோளாறு, அதிகமான ஆர்வம் அடைந்து எப்படியாவது அவரை பார்க்கணும், அல்லது அவருடைய உபதேசத்தை கேட்கணும், அல்லது அவருடைய நிகழ்த்துகின்ற அற்புதங்களை பார்க்கணும் என்பதற்காக என்ன செய்தார்கள்? படகிலே வந்த இயேசுவுக்கு முன்னாடியே தரை வழியாக சென்று அங்கே போய் இயேசுவுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். இவர்கள் போட்டில் போய் இறங்குறாரு. அவரை வரவேற்க ஏராளமான கூட்டம். நிச்சயமாகவே இயேசுனுடைய சீடர்களும் பவுன்சர்ஸ் தான். ஏன்னா இரவு முழுவதும் கடலில் வேலை செய்தவர்கள். அவருடைய உடம்பெல்லாம் கட்டுக்கோப்பான உடம்பு. அவர்களால் அவர்களை துரத்தி இருக்க முடியும், செய்யலை.
இயேசு கிறிஸ்து அல்லது இயேசு கிறிஸ்து எரிச்சல் அடைந்திருக்க வேண்டும். அல்லது சீடர்களை பார்த்து, என்ன நீங்கள் பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள், இவர்களை அப்புறப்படுத்துங்கள் அப்படி என்று சொல்லி இருக்க வேண்டும். அல்லது இல்லை, நீங்கள் இப்போ போங்க, அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று காலத்தையாவது தள்ளி போட்டு இருக்க வேண்டும். அப்படியும் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. இதுதான் மற்றவர்களிடமிருந்து இயேசு கிறிஸ்து வித்தியாசப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் மனதுருகினார், அவர் மனதுருகினார் அப்படி என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, தம்முடைய மக்களுக்காக ஆண்டவர் மனதுருகிறார். ஏன் மனதுருகிறார் என்று சொன்னால், உலகத்தின் மக்கள் அனைத்தும் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? எப்படி அவர்களை புறக்கணிக்க முடியும்? அல்லது எப்படி அவர்கள் மேல் எரிச்சலை அடைய முடியும்? ஆனால் அவர்களுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? மனதுருகினார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலையிலும் நமக்காக மனதுருகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். இங்கே அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய இதுல நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் உயிரை கொடுப்பதற்கு அவர் முன் வந்தார் என்று சொன்னால், அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அவருடைய மனதுருக்கம். அவருடைய மனதுருக்கத்தின் உச்ச கட்டம் தான் சிலுவை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். மனதுருக்க நம்மே கொண்ட மனதுருக்கத்தின் நிமித்தமாய் சிலுவையை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணராமலே அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும், குடும்பத்திலே இழப்புகளும், கண்ணீர் கவலைகளும், தோல்விகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற போது நாம் துவண்டு போகின்றோம். நான் சங்கீதக்காரர் மிக அழகாக சொல்கிறார். 145வது சங்கீதம் 15வது வசனம் 16வது வசனம், எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் அவர்களுக்கு நீர் என்ன செய்கிறீர்? ஆகாரம் கொடுக்கிறீர். மனதுருக்கத்தின் ஆண்டவர். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இதேதான் மார்க்கு நற்செய்தி நூலில் நாம் பார்க்க முடியும். இதே நிகழ்வை பார்க்கின்ற போது ஆண்டவர் எப்படி மனதுருகிறார் என்று சொன்னால், மேய்ப்பதில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் ஆண்டவர் மனதுருகினார். இது ஒன்று மனதுருக்கமுள்ள இயேசு சுவாமி நம்முடைய ஆண்டவர். அடுத்து இரண்டாவதாக, முடியாததை முடித்து காட்டும் ஆண்டவர். முடியாததை முடித்து காட்டும் ஆண்டவர். 18வது வசனத்தை வாசியுங்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார், வியாதிகளை குணப்படுத்துகிறார், போதிக்கிறார். கால தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. சீடர்களுக்கு புரிகிறது, நிச்சயமாக சாப்பாடு நம்மிடத்தில் இல்லை, சாப்பாடு கொடுப்பதற்கான சூழலும் நம்மிடத்தில் இல்லை இத்தனை ஜனங்களுக்கு. ஆகையினால் அவர்களை அனுப்பி விடுவதிலே முனைப்புடன் இருக்கிறார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவரே சீக்கிரம் அனுப்பிவிடும், பொழுது போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, சாப்பாடு இல்லை அவர்களுக்கு. எதிர்பார்க்காத காரியத்தை ஒன்றை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், ஆகாரம் கொடுங்கள். நீங்க ஏன் தட்டி கழிக்க பார்க்கிறீங்க? போஜனம் கொடுங்கள் அப்படி என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார்.
சீடர்களுக்கு நிச்சயமாக சாத்தியம் இல்லாத காரியம்தான். யாரும் அப்படிதான். சில நேரத்தில் நம்முடைய வீட்டில் எதிர்பாராத நேரத்தில் நம்முடைய சாப்பிட்டு முடித்த பிற்பாடு கெஸ்ட் வருவார்கள். சாப்பாடு என்ன இல்லை, சாப்பாடு இருக்காது. இனி எப்படிடா என்னடா செய்வது அப்படி என்பது டீயை போட்டு கொடுத்து சமாளித்து அப்பத்தான் பார்ப்போம். இன்னியெல்லாம் சமைக்க முடியும், இப்போ தான் சமைச்சு முடிச்சு சாப்பிட்டோம், இன்னி எங்கே சமைக்கிறது அப்படி என்று டீயோடு கொடுத்து அனுப்ப பார்ப்போம். அது சகஜமான மனுஷன் நடைமுறை. அது இங்கே சீடர்கள் அப்படி தான். இத்தனை ஜனங்களுக்கு எங்கே போய் உணவை கொடுப்பது? இயேசு கிறிஸ்து எதிர்பாராத விதமாய் சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் இன்னும் சாக்காகிறார்கள். கடைசியாக சொல்லுகிறார்கள், ஒன்றும் இல்லாண்டவரே, இருப்பதெல்லாம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான். அப்படி என்று சொன்னால் எங்களால் வேற ஒன்றும் செய்ய முடியாது. இத்தனை ஜனங்களுக்கு மொத்தம் பொதுவாக இருப்பது இந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் தான். இவளை கொண்டு எதுவும் செய்வதற்கு சாத்தியம் இல்லை என்ற முறையிலே தான் அவர்களுடைய பதில் இருந்தது. இது முடியாத காரியம். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார். அந்த சொன்னதுதான் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். உங்களால் முடியாது, உங்களிடத்துல இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றீங்க, உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை என்ன செய்யுங்கள், கொண்டு வாருங்கள் அப்படி என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களையும் கொண்டுதான் இயேசு எத்தனை பேர், புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர்? 5000 பேர். 5000 பேர் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பொதுமக்கள் பார்வையிலே முடியாத காரியம். இயேசு உடன் இருந்த சீடர்களுடைய பார்வையிலே முடியாத காரியம். ஆனால் இயேசு என்ன செய்தார்? முடித்து காட்டினார். அன்பானவர்களே, இன்றைக்கு முஸ்லீம் தலைவர்கள், வேத அறிஞர்கள், முஸ்லீம் அறிஞர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம், ஒரு கன்னிமரியாள் எப்படி குழந்தை பெற முடியும், அதை அவர்கள், இந்த கன்னி பிறப்பை அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது முஸ்லிம் மட்டுமல்ல, அந்த நாட்களிலே மரியாளே என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளல. அவள் இயேசுவை, அந்த தூதனை பார்த்து ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டாள். என்ன கேட்டாள்? 34வது வசனம், லூக்கா நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசியுங்கள். மரியாள் சொல்லுகிறாள் தூதனை பார்த்து, நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்றெல்லாம், நீ கற்போதியாய் ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்றெல்லாம் சொன்னபோது அவர்களுக்குள்ள டயலாக் வருகிறது. அந்த டயலாக் தொடர்ந்து, அதாவது மரியாள் தூதனை பார்த்து கேட்கிறார், இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? மரியாளாலே இது என்ன நம்ப முடியவில்லை, இது சாத்தியமில்லாத காரியம். அதுதான் இதே அன்றைக்கு மரியாள் பிடித்த, அவள் சொல்லுகிறாள், இது எப்படியாகும், நான் புருஷனை அறியனே அப்படி என்று சொல்லுகிறார். இதைதான் இன்றைக்கு மற்ற சமயத்து தலைவர்களும் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு உள்ள நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்கும் மனதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? 37வது வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மரியாளுக்கே ஏற்று சாத்தியமில்லாத காரியம், இது முடியாத காரியம், இது நிச்சயமாக நடந்தேறாத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் தூதன் சொன்னான், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நான் வாசித்து கேட்ட சங்கீத பகுதியிலே சங்கீதக்காரன் 136வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார்,
கடவுளுடைய தன்மையை சொல்லுகிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை நீங்கள் துதியுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். ஆமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நாம் எண்ணுகிறபடி இல்லை. சில நேரத்தில் நம்முடைய காரியங்களுக்கும் எல்கைகளை வகுத்து வைத்து இவ்வளவுதான் அப்படி என்று முடிவு கட்டிக்கொண்டு, இது முடியாத காரியம் என்று முடிவு கட்டிக்கொண்டு அடுத்த வேலைகளை நாம் பார்க்க போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, என்னால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்படி என்று சொல்கிறார். நேற்றைய நைட்டு தூங்க போகிற நேரத்தில் ஒரு அருமையான ஒரு பாடல், எதேச்சமாக ஒரு பாடலை யூடியூப்பில் கேட்டுட்டு அப்படியே தூங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்ததோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு பிரசங்கத்துக்கும் அது நிச்சயமாய் பொருத்தமாக இருந்தது. இன்னைக்கு காலையிலே பலமுறை பாடி பயிற்சி எடுத்தேன். இங்கே வந்த பிறகு பயிற்சி எடுத்தோம். ஆனால் அந்த ராகம் இப்போது மறந்து போச்சு. ஆனால் மிக சிறப்பான பாடல். ஒரு சுயாதீன திருச்சபையினுடைய ஊழியக்காரர் அரியலூரை சேர்ந்த வெஸ்லி என்பவர் பாடியிருக்கிற பாடல், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் அப்படின்னு பாடுகிறார். அடுத்து சொல்கிறார், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர் என்றும் செய்பவர் அப்படி என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், பாருங்கள் அந்த பாடல் அவர் எந்த சூழ்நிலையிலே இயற்றினார் அப்படி என்று அவர் சொல்லுகிறார். ஒரு முறை நெடும்பயணம் கன்னியாகுமரி வரை அவருக்கு போனோம். அவருக்கு கிடைத்த வண்டி ஸ்கார்பியோ வண்டி, பெரிய வண்டி. அதிகமான டீசல் அவருக்கு தேவை. டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், டோல்கேட்டு பார்க்கணும். அவரிடத்துல சுத்தமாக என்ன இல்லை, பணம் இல்லாத சூழ்நிலை. என்னடா செய்வது அப்படி என்று சொல்லி மண்டையை கசக்கி கொண்டே அப்படியே நுழைகின்ற போது, வீட்டுக்குள்ளே நுழைகின்ற போது அந்த வசனம், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனம் அவரை தொட்டுச்சு. உடனே சேர போட்டு உட்கார்ந்து இந்த வரிகளை அப்படியே பாடி 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 பாடலாக எழுதி பாடிக்கொண்டே இருக்கிறார். இந்த பாடி முடித்து இந்த பாடலை ஏற்றி பாடி முடித்த சில மணி துணிகளிலே அவருக்கு ஒரு கால் வருகிறது. உங்களை நாங்கள் சந்திக்க வேண்டும், எங்கே இருக்கிறீர்கள்? இப்படி ஒரு வாகனத்தை வாங்கியிருக்கிறோம், ஜெபிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னபோது, வாருங்கள் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது அவர் வந்தார்கள், ஜெபித்தார்கள். ஜெபித்து முடித்து விட்டு ஒரு கவரை கொடுக்கிறார்கள். கவரில் டீசலுக்கும் தேவையான பணம் இருந்தது, டிரைவருக்கும் தேவையான பணம் இருந்தது, அதோடு மட்டுமல்லாமல் டோல்கேட்டுக்கு தேவையான பணம் இருந்தது, வீட்டு வாடகை கொடுப்பதற்கான பணம் இருந்தது, மீதியும் கையில் இருந்துச்சா. அப்போ கடவுள் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நாம் சாதாரணப்பட்டவர் அல்ல. நாம் நம்புகிறவரும் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவரும் சாதாரணமானவரும் அல்ல. முடியாததை முடித்து காட்டுகின்ற ஆண்டவர். அடுத்து மூன்றாவது பாருங்கள், 20வது வசனம். 20வது வசனம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். எல்லாரும் எப்படி சாப்பிட்டார்கள்? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடைகள்? எத்தனை கூடைகள்? 12 கூடைகள். 12 கூடைகள். அப்போ திருப்திப்படுத்துகின்ற ஆண்டவர், திருப்திப்படுத்துகின்ற இயேசு, இதை ஆச்சரியமான நிறைவை தருகின்ற இயேசு. எல்லாரும் சாப்பிட்டு நிறைவடைந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அங்கே நடந்த அற்புதம், மீதி 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே,
நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகின்ற கர்த்தர், நம்மை நிறைவாக்குகின்ற ஆண்டவர். சரீர தேவைகளையும் ஆன்மீக தேவைகளையும் அவர் பூர்த்தியாக்குகின்ற கடவுள். சிலர் ஆண்டவரை எப்படி தேடுகிறார்கள்? சரீர ரீதியான தேவைகளை பூர்த்தியாக்குகின்ற கடவுளாக மட்டும்தான் பார்க்கிறார்கள். அவர் சரீர தேவைகளை மட்டும் பூர்த்தியாக்குகின்ற கடவுள் அல்ல, அதோடு நிற்பதில்லை. அவர் ஆன்மீக தேவைகளையும் பூர்த்தியாக்குகின்ற கடவுள் என்ற மாபெரும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சரீர ரீதியாக வெற்றிடம் இருக்கலாம், ஆன்மீக ரீதியாக வெற்றிடம் இருக்கலாம். அந்த வெற்றிடத்தை நம்முடைய ஆண்டவர் நிரப்புகிறார். அதுதான் இந்த அற்புதமான நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே தீர்க்கன் ஏசாயா, அதை ஏசாயாவை கொண்டு கடவுள் மிக அருமையாக சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 1வது வசனம். பணமில்லாதவர்களே, பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று அருமையாய் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நிறைவாக்குகின்ற ஆண்டவர், ஆச்சரியமாய் நிறைவை தருகின்ற கர்த்தர். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அதான் 34வது சங்கீதம் 10வது வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது சொல்லுங்கள். சங்கீதம் 34:10, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. இன்றைக்கு ஒருவேளை ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம், வாழ்க்கையில பல குறைவுகளோடு, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில சரீர ரீதியான தேவைகளில் வெற்றிடம் இருக்கிறது, ஆன்மீக வாழ்க்கையில இன்னும் வெற்றிடம் இருக்கிறது என்ற நிலையில ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவரை தேடுங்கள், கவனமாய் என்ன செய்யுங்கள், செவி கொடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் செயல்படுகின்ற அவருடைய மகத்தான செயல்களை மாம்ச கண்களாலே காண முடியாது, ஆனால் உணர முடியும் என்பதுதான் உண்மை. அமெரிக்காவில் ஒரு ஸ்கூலில் ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கே கண்காட்சி, பலமாக கண்காட்சிகளுக்கு பல விதங்களில் வைத்திருக்கிறார். அந்த காலம் அது மின்சாரத்தை கண்டுபிடித்த ஒரு காலம், அப்போதுதான் பயன்பாட்டுக்கு வருகிறது. அப்போது மின்சாரத்திலே இயங்குகின்ற ஒரு ட்ரெயினையும் அங்கே கண்காட்சியில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, மின்சாரம் அல்லவா. ஒரு பெரியவர் வருகிறார். பெரியவர் அங்கே இருக்கிற மாணாக்கர்களோட கேட்கிறார், இந்த ட்ரெயின் எப்படி இயங்கும் அப்படி என்று கேட்டபோது மாணாக்கர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மின்சாரம் என்ற ஒருவித சக்தியினாலே இந்த ட்ரெயின் என்ன செய்யும், இயங்கும் அப்படின்னு சொன்னார். பெரியவர் கேட்டார், நீங்கள் அந்த மின்சாரத்தை பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். மாணவர்களுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. என்னடா இந்த பெரிய மனுஷன் எப்படி கேட்கிறார். உடனே அவர்கள் சொன்னார்கள், ஒரு விதமான எரிச்சலோடு சொன்னார்கள், மின்சாரத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனுடைய வலிமையை, ஆற்றலை, அதனுடைய சக்தியை இந்த ட்ரெயின் இயங்குவதன் மூலமாய் நாம் என்ன செய்ய முடியும், உணர முடியும் அப்படின்னு சொன்னார்கள். உடனே பெரியவர் சொன்னார், நானும் இந்த மின்சாரத்தை நான் இது வரைக்கும் என்ன செய்ததில்லை, பார்த்ததில்லையே அப்படி என்று சொன்ன உடனே, என்னடா இந்த ஆள் முட்டாள்தனமாக பேசுகிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு விட்டு பார்த்தார்கள். விட்டு பார்த்த உடனே அவர் சொன்னார்,
நான் தான் மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மின்சாரத்தை பார்க்க முடியாது, அதை உணர முடியும், அனுபவிக்க முடியும். அதை எவ்வாறு அதனுடைய சக்தியை இவ்விதமான காரியங்கள் மூலம் இயங்குவதன் மூலம், இயந்திரங்கள் இயங்குவதன் மூலமாய் மின்சாரம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது என்பதை உணர முடியும். ஆமா அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மகத்தான கடவுள், வல்லமையுள்ள கடவுள். அவருடைய செயல்களும் வலிமையும் வல்லமையும் மின்சாரம் போன்றது, பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளிலே அதை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுவோம். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கமுடைய ஆண்டவர், முடியாததை முடித்து காட்டும் ஆண்டவர் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான நிறைவை தருகின்ற ஆண்டவர். உணர்வோம். சொன்னமாய் கேட்ட வசனத்திலே கேட்டவனமாய் கவனமாய் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். உண்மையான இருதயத்தோடு தேடுவோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்வு வளமான, ஆசீர்வாதமான, ஜெயமான வாழ்வாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.